ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இதன் விளைவாக தான் சில எதிர்பார்க்காத திருப்பங்களை இனி வரப்போகின்ற வாரங்களில் நீங்கள் சந்திக்க போறீங்க. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, இந்த வாரத்திலாவது நாம நினைச்ச சில விஷயங்களானது சாதகமாக நடக்கக்கூடுமா, தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது நமக்கு அமையுமா, தொழிலில் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை என்றால் தற்போது இருக்கக்கூடிய தொழிலை பார்ப்பதே நல்லதாக இருக்கக்கூடுமா, இல்லை என்றால் வேறு வேலைக்கு நம்ம ஏதாவது செல்லலாமா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு அமைய போகிறது, கடந்த வாரத்தில் நாம அனுபவிச்ச சில தொந்தரவுகளை மீண்டும் நாம சந்திக்க போறோமா, இல்லை என்றால் அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்க போகிறதா, அதே போல குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமானது எப்படி இருக்க போகிறது, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது, ஆரோக்கியமானது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்க கொடுங்க. இதோடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு எல்லாம் வீடு வாகனம் வாங்கணும், அதற்கு இப்போது யோகமானது இருக்கா, திருமணம் ஆகாதவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் பிறந்துருச்சு, நாங்கள் திருமணத்திற்கான வரன்கள் பார்க்கலாமா வேண்டாமா, இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க. எனவே தான் துலாம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு இந்த அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்கள்ல உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதோடு தொழில் சார்ந்த வாழ்க்கை, ஆரோக்கியம், நிதி ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா, இல்லைனா ஏதாவது பின்னடைவை சந்திக்க போறீங்களா அப்படிங்கிற எல்லா முழுமையான விஷயங்களையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. சுக்கிரனின் ஆசிரியால உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா லட்சுமி கலாச்சமானது உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 14/1/2024 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 20/1/2025 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் தனுசு ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார். அதன் பிறகு மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா போகிறார். அதாவது சரியாக சொல்லணும்னா 14ஆம் தேதி மகர ராசிக்கு சூரியன் செல்ல போகிறார். செவ்வாய் கடக ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார். புதன் தனுசு ராசியில அமர்ந்து பயணம் செய்கிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும், சுக்கிரன் கும்ப ராசியிலையும் அமர்ந்து நமக்கு பயணம் செய்கிறார். சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு. மீனத்துல ராகு, கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறோம் என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல வழக்கறிஞர்களுடைய வாத திறமையால நீதிபதியவே பாத்தீங்கன்னா மயங்க வைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவிற்கு துலாம் ராசி நேயர்கள் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தற்போது உங்களுடைய வாத திறமையின் மூலமாக நல்ல ஒரு பாராட்டையும் அந்தஸ்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. எவ்வளவு பெரிய சிக்கலான கேஸாக இருந்தாலுமே அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில உங்களுடைய வாத திறமையின் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் என்று சொல்லலாங்க. மொத்தத்துல வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னா வெளியிடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பாராட்டுகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில திறமையாக உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்க செயல்பட போகிறீர்கள். மேலும் சந்திர பகவானுடைய இடமாற்றமும் ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையிலையும் சில நேரங்கள்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்பதால கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில தான் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்க போகிறது. தெய்வ காரியங்களுக்கு நிதி உதவிகளை நீங்க செய்து வைப்பீர்கள். அதாவது ஏதாவது கோவில் கட்டணும், கோவிலுடைய கும்பாபிஷேகம், கோவிலுக்கு பணம் தரணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல நீங்க
உங்களுக்கு உங்க சைட்ல இருந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நிதியை பாத்தீங்கன்னா உதவி செய்துட்டு வருவீங்க. அதாவது தெய்வ காரியங்களுக்கு நிதி உதவி செய்து வைப்பீர்கள். மேலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து போக வேண்டுங்க. இல்லை என்றால் வீடானது போர்க்களமாக மாறலாம் என்பதால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க. ஏன்னா குடும்பங்கள்ல நமக்கு நிம்மதியான சூழல் இருந்தா மட்டும்தான் நம்ம வெளியிடங்களுக்கு சென்று நல்லபடியாக உழைத்து அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் வீட்டிலேயே ரொம்பவே பாத்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும்போது இந்த ஒரு மன பிரச்சனையோடு நம்ம இருக்கின்ற பட்சத்துல நம்மளால எதையுமே பாத்தீங்கன்னா தெளிவாக செய்து விட முடியாதுங்க. சோ குடும்ப வாழ்க்கை தானே, நம்முடைய மனைவி தானே அப்படின்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. சோ எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே இருவருமே பேசி அன்றே சமாதானம் ஆகிக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. சோ எதுவாக இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இருவரும் விட்டு கொடுத்து போங்க. அதுதான் உங்களுடைய உறவுக்குமே நல்லதாக இருக்க கொடுங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுக்க போவது அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்குங்க. ஒரு 2 முறை நீங்க தான் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போய் பாருங்களேன். அதன் பிறகு உங்களுடைய பார்ட்னரே உங்களை பார்த்து அவங்களுமே விட்டு கொடுத்து போவார்கள். அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது வர ஆரம்பிக்குங்க. பொதுவாகவே எந்தவித உறவாக இருந்தாலுமே சரிங்க, அந்த உறவுகள்ல நாமளுமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்புட் போடுறோம், அவங்க மேல பாசமா இருக்கிறோம், அதற்காக சில விஷயங்கள் விட்டு கொடுத்து செய்யறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாவே போதுங்க. அவங்களுமே அதே போலதான் நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயங்களை மட்டும் பார்த்து நடந்துக்கோங்க. புதன் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்காரு. தொழில அதிகமான முதலீடுகள் செய்வீர்கள். வியாபார ஒப்பந்தங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கையெழுத்து போடக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது சாதகமான முறையில துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குரு 8ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. எதிரிகளுடைய முயற்சிகளானது பலிக்காமல் போகலாம் என்பதால உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடங்களிலுமே சாதகமான பலன்களானது கிடைக்க போகுது. சோ நீங்க தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை மட்டும் போட்டுட்டு வாங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல மாறுதல்களை இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க தாராளமாக சந்திக்கலாம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காரு. கலைத்துறையினர்கள் பெரும் புகழை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. எனவே துலாம் ராசி நேயர்கள் யாராவது கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா சில வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. மக்களிடையே பெரும் புகழை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா நிலைமையுமே உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே விஷயம் தாங்க, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணுங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை நீங்க முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையுமே பாத்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. விவசாயத்துல அதிக ஆர்வத்தை பாத்தீங்கன்னா காட்டுவீர்கள். விவசாயம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் இப்போது அதிகமாக ஆர்வத்தை காட்டுவீங்க. எந்த அளவுக்கு நீங்க ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா நிதி ரீதியான சில மாற்றங்களையும் பாத்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. சோ துலாம் ராசி நேயர்கள் யாராவது விவசாயம் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. மேலும் சிலருக்கு பாத்தீங்கன்னா கார் வாங்கி வீட்டுல நிறுத்தக்கூடிய வகையில யோகமானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சில துலாம் ராசி நேயர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள் உங்களுக்குள்ள இருக்குங்க. அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாராளமாக கார் வாங்கி வீட்டிற்கு முன்பாக நிறுத்தலாம். தவறு எதுவும் கிடையாது. அது வாங்குவதற்கான யோகமும் இப்போது இருக்கு. அதை வாங்குவதற்கான அதிர்ஷ்டமும் உங்கள்கிட்ட சாதகமாக இருக்குங்க. அதை வாங்கிட்டு வருவதால எந்தவித பெரிய பிரச்சனைகளும் உங்களுடைய வீடுகள்ல ஏற்பட போவதும் கிடையாது. சோ பணம் வச்சிருக்கீங்க, நான் ரொம்ப நாட்களாகவே பார்த்துட்டே தாங்க இருக்கேன், இப்போது வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் வருவார்கள் என்பதால சோ உறவினர்கள் மத்தியில கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா அவங்களே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பேசி பிரச்சனையை தூண்டி விடுவார்கள் என்பதால முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் நிதானத்தோடையே பேசி பழகுங்க. ஏன்னா சிலர் வேணாம் அப்படின்னா நம்ம பட்டு பேசாம விட்டுறலாம். ஆனா உறவினர்கள் இல்லையா, சோ நம்ம என்னைக்காவது அவங்க முகத்தை பார்த்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம பெருசா சண்டை போடாம கொஞ்சம் விலகி இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. சரி அவங்க ஏதோ சொல்றாங்களா, சரி சொல்லிட்டு போறாங்க விடு, நாம அப்படி கிடையாது அப்படிங்கிற சில மனப்பான்மையோடு நீங்க நடந்து கொள்வதன் மூலமாக சில பிரச்சனைகள் அவங்க கிட்ட ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ளலாம். அதே போல தேவையில்லாம அவங்க கிட்ட போய் நீங்க எந்தவித ஆர்கியூமெண்ட்டும் பண்ண வேணாம். ஏன்னா நாம ஒருத்தர்கிட்ட பேசுறோம் பழகுறோம், அவங்க கிட்ட நம்ம பேசிட்டே இருக்க போறோம், பழகிட்டே இருக்க போறோம், அவங்களுடைய நட்போ அவங்களுடைய உறவோ எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணி நீங்க சொல்றது சரி தப்பு அப்படின்னு ஏதா பேசலாம். ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு எதுவும் தேவையில்லைங்க, நான் பாட்டு
அவங்க கிட்ட அவங்களோட பிரச்சனையும் எனக்கு பெருசாக வேணாம், அவங்க என்னோட நல்லதுக்கு வரட்டும், நான் அவங்களோட நல்லது கெட்டதுக்கு போட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா சில இடங்களில் இது மாதிரியான உறவு கிட்ட பார்த்தீங்கன்னா எந்தவித வாக்குவாதத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டாங்க. அது நல்லதாக இருக்கும். மேலும் கேது 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்காரு. யோசித்து பேசுங்க. நண்பர்களே பகைவர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.